வெல்கம் டு ஸ்கை பிக்ஸ் தமிழ். ஸோ இப்போ கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் வந்து தனக்கான ஒரு மார்க்கெட்டை இழந்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது விஜய் சேதுபதி. என்னடா விஜய் சேதுபதி வந்து மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்களேன்னு பார்க்குறீங்களா? அதாவது விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பேட்டை படத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் அப்போ தெரியாது, அவர் நல்ல பிரபலமானதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ புதுப்பேட்டை படத்தில் இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டெடிகேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்து, அதாவது ஒரு சாதாரண கேரக்டர் கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு வில்லனா இருக்கட்டும், இல்ல ஒரு நடிகர், ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஒரு நடிகர் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு இந்த ஒரு ஸ்கில் வேணும்பா அப்படின்னு விஜய் சேதுபதியை பார்த்து பல நடிகர்களும் வந்து கத்துக்கிட்ட ஒரு காலம். ஆனா அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, என்னடா அவரு விஜய் சேதுபதி எங்க இருக்காருன்னே தெரியாம போயிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு சினிமா பிரபலங்கள்ல இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே தேடக்கூடிய அளவுல வந்து இப்ப விஜய் சேதுபதி காணாமையே போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இடையில வந்து பேட்டை படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. அதாவது அந்த பேட்டை படத்துல வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சு மிகப்பெரிய ஒரு நான் வில்லன் நடிகன் அப்படின்னு சொல்லி எல்லாத்து மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல பேரு வாங்கினாரு. அதாவது அவரை வந்து நம்ம அன்போட மக்கள் செல்வன் அப்படின்னு கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பொதுவா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து கம்பேரிசன் அப்படிங்கிற அளவுல போயிட்டு இருந்துச்சு. அதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதியும் சரி, சிவகார்த்திகேயனும் சரி, மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம பொதுவா சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் வந்து ஈர்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே அதற்கேற்ற மாதிரி ரொம்ப அழகா எளிமையாகவும் மக்கள் மத்தியில போய் சேரக்கூடிய வகையிலேயும் அந்த கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்கும். அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு ஒரு பக்கம் மக்கள் செல்வன் அப்படின்னு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. அந்த வகையில வந்து தொடர்ந்து அந்த பேட்டை படத்துல தரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் மூலியமா இருக்கக்கூடிய எல்லா நடிகைகளையும் வந்து கவர்ந்தெழுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதியோட படங்களை வந்து வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் இயக்கிறதுக்கும் வந்து டைரக்டர்ஸும் தயாரிப்பாளர்களும் ரொம்பவே வந்து போட்டி போட்டுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ அந்த காலகட்டம் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற படம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு போன வருஷம். ஆனா அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வருஷத்துக்கு 8ல இருந்து 10 படங்கள் வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களோட படம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் விஜய் சேதுபதி பத்தின ஒரு சோசியல் மீடியால இருக்கட்டும், இல்ல எங்க எல்லா இடங்கள்ல பார்த்தாலும் விஜய் சேதுபதி தான் வந்து நமக்கு கண்ணுக்கு வந்து தென்படுவாரு. அந்த அளவுக்கு படங்கள்ல ஒரு வில்லனா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவரோட கேரக்டரை பக்காவா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா அவர் நடிப்புல வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா விடுதலை படம் சொல்லணும். ஆனா அதுல வந்து அவர் வந்து லீட் ரோல் இல்ல, நம்ம சூரிய அவர்கள் தான் லீட் ரோல். பட் இருந்தாலும் கூட அதுல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாரு, வில்லனாவும் நடிச்சிருப்பாரு, அதே சமயம் கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருப்பாரு. அப்படி இருந்த நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இது ரொம்பவே ஒரு அடிபட்ட ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சினிமால அவரோட கெரியரின் மேல் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சேதுபதிக்கு தொடர்ந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சறுக்கல்களா அமைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை அவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அதாவது தயாரிப்பாளர் வந்து முன் வரவே மாட்டேங்கிறாங்களாமா படத்தை வாங்குறதுக்கு. என்னடா இது புது கொடுமையா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும், அதாவது படம் கமிட் ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னா தயாரிப்பாளர்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து படத்தை நான் வாங்குறேன்னு போட்டி போட்டு இருப்பாங்க. ஆனா அந்த காலம் வந்து மாறி இப்ப பாத்தீங்கன்னா படத்தை வாங்குறதுக்கே ஆள் இல்லாம வந்து படத்தை முடிச்சு கையில வச்சிருக்காங்க. ஆனா படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இல்லாம வந்து ரொம்பவே திக்கி முக்கி ஆடிட்டு இருக்காங்களாமா அந்த டீம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தொடர்ந்து பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து முற்றிலுமா வந்து ரொம்பவே டல்லா இருக்கு, படம் ஓடுறது இல்ல, ப்ரொடியூசருக்கு பெரிய வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதி, தனுஷ், சூர்யா உள்ளிட்டோர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்ப இருந்து நடிச்சாலும் கூட அவங்களோட படம் அப்படிங்கிறது பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு இன்னொரு 3-4 படங்கள் வந்ததுனாலே போதும் 50வது படத்தை ரைஸ் பண்ணிடுவாரு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அவரோட 51வது படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியம் பொய் அப்படிங்கிற படம். அந்த படம் தான் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காம. அதற்கு முந்தைய படங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 வரப்போகுது,
போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஜா படம், இப்படி வந்து தொடர்ந்து பல படங்கள் வந்து விஜய் சேதுபதிக்கு கையில இருந்தாலும் கூட இந்த படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இதனால விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருசா எந்த ஃபங்க்ஷன்லயும் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் ஒருவேளை மன அழுத்தத்தில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் கூட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து மற்ற பட ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துலயுமே வராரு. ஆனா அவரோட படத்துல வந்து பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து விஜய் சேதுபதி அவரோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இருந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வாங்கறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் முன் வர மாட்டேங்கிறாங்களாமா. அதனால இனிமேல விஜய் சேதுபதி அவர்களோட மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா அடி வாங்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு சினிமா விமர்சகர்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட விஜய் சேதுபதி ஒரு தரமான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு முடிவையும் எடுத்திருந்தாரு. ஏன்னா இப்ப தொடர்ந்து அவர் வில்லன் கேரக்டர் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணவும் தொடர்ந்து அவருக்கு நடிகரா வரக்கூடிய வாய்ப்பு, ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கணிசமா குறைஞ்சிட்டு வருது. இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் சேதுபதி அந்த வாய்ப்பை வந்து நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அழகா சுதாரிச்சுக்கிட்டாரு. அதாவது இப்போ இனிமேல வரக்கூடிய வில்லன் கேரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த மாதிரியான கேரக்டர் சம்பந்தமான நடிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வந்தா அதை வந்து நான் இப்போதைக்கு வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா பெரிய பெரிய படங்கள்ல வேணா நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் ஹீரோவை மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட பாதை வந்து அப்படியே தடமாறி போறது அவரை நல்லா கவனிச்சிட்டாரு. இந்த நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதியோட இந்த ஒரு முடிவினால இனி தொடர்ந்து பட வாய்ப்புகள் வருமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அவரோட பையனும் வந்து படத்துல நடிக்கிறதுக்கு வந்து ஆயத்தமாயிட்டு இருக்காரு. என்னதான் வந்து அவரோட பையன் வந்தாலும் கூட அவரு வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இப்ப சினிமாக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில பார்க்கும்போது அவர் பையனையும் ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் போட்டு தாக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கூட விஜய் சேதுபதி அவர்களும் மறுபடியும் அவரோட கம்பேக் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.